வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மை சுப்பீரியர் ஸ்ட்ராட்டஜி தான் 920 ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 920 விட பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு யுக்தி தான் 920 ஸ்ட்ராட்டஜி. இருந்தாலும் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 920 ஸ்ட்ராட்டஜிலாம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிரபலமானது. பார்த்தீங்கன்னா நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ நீங்கள் 9:20க்கு அட் தி மணி கால் அட் தி மணி போட்டு நீங்கள் விற்றுட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அது 20%லேருந்து 50% எவ்வளோ போட்டாலும் நீண்ட கால அடிப்படையில் நல்லாவே வேலை செய்யும். நீங்கள் தொடர்ந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கங்களேன், பேங்க் நிஃப்டி ஒரு 40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40,000 காலை செல் பண்ணுறீங்க, 40,000 புட்டை செல் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அதோட அட் தி மணி கால் ₹300 இருக்குது, புட்டு ₹300 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 20% ஸ்டாப் லாஸ் போட்டதாக வச்சுப்போம். ஸோ ஏன்னா நீங்கள் ட்ரெண்டை பிடிக்கணும் விரும்புறீங்க, 20% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அப்போ ₹300 20% எவ்வளோ ஆகுது? 360 360 ₹60 ஆகுது. சரிங்களா? இப்போது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடித்தேன்னா மறுபக்கம் நீங்கள் தொடவே கூடாது. இதுதான் முக்கியம். ஏன்னா 920 ஸ்ட்ராட்டஜி பெரும்பாலும் ட்ரெண்டை தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணதுனால ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா மார்க்கெட் அப்படியே ஒரு சைடாகவே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இதுலேருந்து 20% 30% ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நமக்கு வேலை செய்யும். 50% கூட வேலை செய்யும் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா. ஆனால் ட்ராடவுன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு 920 ஸ்ட்ராட்டஜி செட்டப். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த 920 ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன அதில் ஆக சிறந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைட்வேஸில் இது ப்ராஃபிட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்லேயும் ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி சைட்வேஸ்லேயும் ப்ராஃபிட் கொடுக்கு, ட்ரெண்டிங்லேயும் ப்ராஃபிட் கொடுக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 920 ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சைட்வேஸில் ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லை ட்ரெண்டில் ப்ராஃபிட் கொடுக்கும். ரெண்டுலேயும் ப்ராஃபிட் கொடுக்காது. இந்த வி ஷேப் யூ ஷேப் மேலே போய்ட்டு கீழே வருது, கீழே போய்ட்டு மேலே வருது, இந்த மாதிரி ரொம்ப இருந்தால் மட்டும்தான் இது லாஸ் கொடுக்கும். இப்போ 2021லேருந்து 24லேருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது லாஸ் கொடுக்கும். சரி, இதுதான் ஸ்பெஷாலிட்டின்னு தெரிஞ்சு போச்சு. இதில் 920 ஸ்ட்ராட்டஜியோடைய ஹை ப்ராஃபிட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது தான் ப்ராஃபிட் வரும். ஏன்னா நீங்கள் 20% ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனால் தான் இன்னொரு பக்கம் வேகமாக கரையும் இல்லையா? காலோ புட்டோ வேகமாக கரையும். ஸோ இந்த 920 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்போ நல்லா வேலை செய்யும்னு சொன்னோம்னா நீங்கள் மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆனால் மட்டும்தான் இது நல்லா வேலை செய்யும், நிறையா ப்ராஃபிட் வரும். சைட்வேஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் ப்ராஃபிட் இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஷார்ட் ஷார்ட்னாலே இது தீட்டா கேம், நம்ம டைம் டிகேலாம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா டெல்டா கேம். டெல்டானா என்னங்க? நீங்கள் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ரைட். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இது ப்ராஃபிட் வந்ததுன்னா தீட்டாவில் கொஞ்சம் குறைவாக தான் வரும், டெல்டாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். பல ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி இதோட ரிசல்ட்ஸ் கூட கிடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதான் உண்மை. நிறைய பேர் சொல்கிறாங்க 920 ஸ்ட்ராட்டஜி 2021 வேலை செய்யலை அப்படின்னு. நீங்கள் ட்ரெண்ட் ஃபாலோயிங் எடுத்தாலும் அது வேலை செஞ்சுருக்காது, ரொம்ப கஷ்டம் தான் போட்டிருப்பாங்க. இந்த எந்தெந்த பீரியட்லாம் 920 ஸ்ட்ராட்டஜி கஷ்டப்படுதோ அந்த பீரியட்லாம் ட்ரெண்ட் ஃபாலோயிங் கஷ்டம் தான் போடும். பொசிஷனல் பொறுத்த வரைக்கும் அது தீட்டா கேம், அதில் பெருசாக டெல்டா கேம் இல்லை, அது டிகே தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்ட்ராடே பொறுத்த முறை இந்த 920 ஸ்ட்ராட்டஜி முழுக்க பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. அதில் பெரும்பாலும் நீங்கள் என்ன தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, டெல்டா மேக்ஸிமம், தீட்டா கொஞ்சம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடித்ததுன்னா மோஸ்ட்லி அதர் ப்ரீமியம் என்னன்னா அதிகமாக உள்ளாது. ஏன்னா இது நாளை பொறுத்து இருக்குது, எந்த நாளை பொறுத்துன்னு இருக்குது. வியாழக்கிழமை இருந்தால் சீக்கிரம் உணர்த்தணும், திங்கக்கிழமை இருந்தால் விழாது. ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் வேகமாக அடிச்சிட்டு சொன்னோம்னா அடுத்த பக்கம் விழும், ஆனால் அவ்வளோ வேகமாக விழாது. இதில் உள்ள ஒரு சூட்சமாக என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் கீழே வருதுங்க, புட்டு இடிக்குதுங்க. புட்டு இடிக்கும்போது புட்டு ₹60 இன்ஃப்ளேட்டை ₹60 ஏறி இடிக்கும்போது காலில் ₹60 இறங்காது. இது நேரத்தை பொறுத்து இருக்குது. காலையிலே அடித்ததுன்னா வேகமாக ஆப்போசிட்டில் உள்ளது, எதிர்ப்பக்கம் உள்ளது கரையாது. ஆனால் கொஞ்சம் மத்தியானம் சாயங்காலம் இதெல்லாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா வேகமாக கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது அதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமான்னு பார்க்கும்போது தான் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணலான்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிலே எடுக்கலை, 920 ஸ்ட்ராட்டஜிலே எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உண்மையிலே எடுக்கலை, வெர்ச்சுவல் ட்ரேட் மாதிரி நினச்சிக்கோங்க. இது எடுத்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. வெர்ச்சுவல் ட்ரேடில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எக்ஸல் சீட்டில் நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 920 ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துருக்கேன்னு
ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே உதாரணத்துக்கு புட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கணும்னு வச்சுக்கங்களேன், அப்போ போய் நீங்கள் காலை செல் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் 40,000ல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 40,000 காலு 40,000 புட்டை செல் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரியே ரூ. 320 320 ஸ்டாப் லாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 920 ஸ்டார்டரில். அதே தான் பண்ண போகிறீங்க. ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் பண்ண போகிறது இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் எப்போ வந்து 320 புட்டு விடிக்குதோ அப்போ போய் நீங்கள் காலை செல் பண்ண போகிறீங்க. இல்லைன்னா எப்போ 320 கால் வந்து ப்ரைஸ் மேலே போதோ அப்போ மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு ட்ரிகருக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும் சிஸ்டம் பிரகாரம், அதுக்கப்புறம் போய் அந்த ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறீங்க. அதுக்கு பேர் தாங்க வெயிட் அண்ட் ட்ரேட். வெயிட் அண்ட் ட்ரேட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் வரந்தண்டியும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ட்ரேட் பண்ணுறது தான் வெயிட் அண்ட் ட்ரேட். எப்போ பண்ணுறீங்க, ஏன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடும்போது நமக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் இடிச்சிடறான்னு தெரியும். எதுக்கு நம்ம வந்து ரெண்டுமே என்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே என்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்டு நம்ம என்டர் பண்ணலாம் இல்லையா, அதுதான் வெயிட் அண்ட் ட்ரேட். இது நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணுறோம். சில காரணங்களுக்காக சில வேலைகளை பண்ணுறோம். அது என்ன நான் சொல்கிறேன், என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து அடிப்படையில் என்னென்னா வெயிட் அண்ட் ட்ரேடுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 920 ஸ்டார்டரில் போடும்போது வந்து நீங்கள் 920க்கு என்ன ப்ரீமியம் இருந்ததோ அதுதான். வெயிட் அண்ட் ட்ரேடில் என்ன, ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே இன்னொரு பக்கம் போகிறீங்க. ஸோ ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 60 ஸ்டாப் லாஸ்னு வச்சுக்கோங்க. எதிர்பக்கம் ரூ. 60 கரையலாம், ரூ. 60 விட அதிகமாக கரையலாம், 60 விட குறைவாக கரையலாம். குறைவாக கரைஞ்சால் உங்களுக்கு நல்லது இல்லையா. ஸோ பெரும்பாலான நேரங்களில் வந்து வெயிட் அண்ட் ட்ரேட் வந்து அப்படி தான் நடக்கும். ஸோ என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் கலெக்ட் பண்ண போகிற ப்ரீமியம் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை விட 920 விட மிக சிறந்த ப்ரீமியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் காலையில் என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒரு 11 o'clock ஒரு 10 o'clock, அதாவது காலையில் 9 மணிக்கு பதிலாக வந்து ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ நீங்கள் வந்து நுழையும் போது என்ன பிரச்சனை, என்ன ஒரு உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குன்னா, என்ன பயன் இருக்குன்னா, ஹெட்ஜிங் காஸ்ட் பயன் இருக்குது, மார்ஜின் தேவையில்லாமல் பிளாக் ஆகாது, லேட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயன்கள் ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ரெடியூசஸ் த ஸ்லிப்பேஜஸ். ஏன்னா நீங்கள் 2 ஆர்டர் எடுத்து 2யும் எக்ஸிக்யூட் பண்ணி 2யும் ஸ்டாப் லாஸ் போட்டு நிறைய ஸ்லிப்பேஜஸ் வரதுக்கு ஒரே ஒரு ஆர்டர் என்டர் பண்ணி ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்லிப்பேஜஸ் பாதியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அது. இதுக்கு வந்து பெருசாக அல்கோலாம் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடித்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நேரடியாக போய்ட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பெருசாக எதுக்கும் தேவையில்லை. அல்கோ வேணும்னாலும் இருக்குது. நீங்கள் என்னோடய டீமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு தேர்ட் பார்ட்டிலாம் நிறையா இருக்குது, அவங்களே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. தேவையில்லாமல் மார்ஜின், இது எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ப்ராஃபிட்டுக்கு அப்பாற்பட்டு தேவையில்லாமல் மார்ஜின் பிளாக் ஆகாது. இப்போ எங்களுக்குலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் எப்போ பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு நிறைய ஆர்டர் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75,000க்கு ஒரு லாட்டை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து ஆர்டர் போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு மார்ஜின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த ஆர்டர் இப்போ போகல அப்படின்னா வெயிட் அண்ட் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஆர்டர் வந்து அல்கோல வேணாம், இப்போதைக்கு வேணாம், ஏன்னா மார்ஜின் இல்லை. ஆனால் மார்ஜின் இல்லைங்கிறதுக்காண்டி அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பின்னாடி அந்த கண்டிஷன் அக்கர் ஆகும்போது நம்ம உள்ள நுழையலாம் இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் ஸ்டாப் லாஸ் அடித்து மார்ஜின் ஃப்ரீ ஆகலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த வெயிட் அண்ட் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேவையில்லாமல் மார்ஜின் பிளாக் ஆகாதுங்க. இப்போ நம்ம அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் அட்வான்டேஜ் பலன்களாக இருக்குன்னா நீங்கள் ஏன் 920 ஸ்டார்டரில் பண்ணணும், எல்லாமே வெயிட் அண்ட் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் சில பாதகமான விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்ல போகிறேன். என்னென்ன பாதகங்கள் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பல நேரங்களில் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் எங்கேயும் போகலைன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் 3:30 வரைக்கும் சிக்னலே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது தேவைப்படுற நேரத்தில் மட்டும் பயன்படுத்திக்கிறது நல்லது. சும்மா பயன்படுத்தாமல் தேவைப்படுற நேரத்தில் மட்டும் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ வாய்ப்பே இல்லாமல் கூட பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் வெயிட் அண்ட் ட்ரேட், அந்த சிக்னல் வராமல் கூட போயிடலாம். 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் இடிக்காமல் கூட போகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்லிப்பேஜஸ் கேன் பி சீன் இன் பிக் ட்ரெண்ட். அது என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ வந்து புட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சோன்னே காலை செல் பண்ண போகிறோம், காலை ஸ்டாப் லாஸ் அடிச்சோன்னே புட்டை செல் பண்ண போகிறோம். பெரிய ட்ரெண்டாகனு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கடன்னு கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேகமாக மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் எதிர்பக்கம் உள்ளதை விற்கிறதுக்கு, இப்போ புட்டு இடிக்குது காலை விற்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, கால் இடிக்குது புட்டை விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, அதுக்குள்ளேயே வந்து ப்ரீமியம் வேகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய ட்ரெண்ட்லாம் இது வேலை செய்யாமல் இருக்க வாய்ப்பு, நிறைய ஸ்லிப்பேஜஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபா செல் பண்ண நினைப்பீங்க, பட் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அது 90 ரூபாய் ஆயிரும், 80 ரூபாய் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது.
ஆ இதில என்னன்னா, இது பேக் டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, பெரும்பாலான டேட்டா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 1 மினிட் டேட்டா தான் வச்சுக்கிறோம். ஏன்னா, இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது, அந்த பக்கம் என்ன பிரீமியம் இருந்திருக்கும் நம்மளால வந்து நெனச்சு பார்க்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு உத்தேசமா தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, புட்டோட ஸ்டாப் லாஸ் 400 இடிக்குது. நம்ம 400 இடிக்குங்கிறத எத வச்சு சொல்றோம்? 1 மினிட் டேட்டா. ஓகே 400க்கு மேல போயிருக்குன்னா இடிச்சிருக்குன்னு சொல்றோம். ஆனா, அந்த 1 மினிட்டுக்குள்ள அது எப்ப வேணாலும் அந்த 400 இடிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ எதிர்பக்கம் அதோட பிரீமியம் எவ்வளோ இருந்ததுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது ஒரு உத்தேசமா தான் நம்ம வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேக் டெஸ்ட் பண்றது டிக் பை டிக் டேட்டா இருந்ததுன்னா இது ஈஸியா பண்ணலாம். பட் டிக் பை டிக் டேட்டா வச்சிருந்தீங்கன்னா, உங்க டேட்டா சைஸே பெருசா இருக்கும். எல்லா ஸ்டாப் லாஸுக்கும் வேலை செய்யாது. எல்லா நாளுக்கும் வேலை செய்யாது. குறிப்பிட்ட நாளுக்கு, குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ்க்கு மட்டும் தான் அது வேலை செய்யும். எல்லா நேரங்களும் பயன்படுத்துறது இது புத்திசாலித்தனம் இல்ல. அதனால தான் நான் எப்ப பயன்படுத்துறேன்னா, எனக்கு எப்பலாம் மார்ஜின் பிரச்சனை வருதோ, அப்பலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, புது ஆல்கோ எடுக்க மாட்டேன். ஏன்னா போனாலும் அது மார்ஜின் இல்லைன்னா அது போகாது இல்லையா? ஸோ அந்த மாரி சமயத்துல அத வந்து ஓகே இது வெயிட் அண்ட் ட்ரைல வச்சுப்போம். இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதோட சரி. ஸோ இதுதாங்க. இந்த வெயிட் அண்ட் ட்ரைட வந்து நீங்க ஆன் டிமாண்ட் பேசிஸ்ல உங்களுக்கு மார்ஜின் பிரச்சனை எப்போ இருக்கோ, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது நேரம் அ இல்லாம இருக்கும்போதோ, இந்த வெயிட் அண்ட் ட்ரேட் பண்றது ரொம்ப 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 நல்லாருக்கும். இது மூலமா என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்டிமல் ப்ராஃபிட் இருக்கிறதுலே அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கும் வழி இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த வெயிட் அண்ட் ட்ரேட் மூலமா நம்ம எப்படிலாம் பணம் பண்ணலாம்னு. இது மாரி நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. இன்ட்ராடேல இருக்குது, பொசிஷனலா இருக்கு. இது எல்லாமே நான் என்னோட பயிற்சி வகுப்புல சொல்றேன். தொடர்ந்து இது பல நகரங்கள்ல நடக்குது. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து தமிழ்ல நடக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம்.